வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபி காளான் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கு நான் பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணலை, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு நான் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு நான் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறமெல்லாம் மாறி வந்திருக்கு. மேலே எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இன்னொரு 5 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ ரைஸுக்கு நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. அதை மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சாச்சு. நீங்கள் புதினாவும் மல்லியும் அரைக்காமல் அப்படியே சேர்ப்பீங்க. நம்ம அரைக்காமல் சேர்த்தோம்னா உள்ளே இருக்க அந்த புதினாவும் மல்லித்தலையும் வெளியே எடுத்து போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் அரைச்சிட்டு சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமெல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. காளானை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண காளானை 2 கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ ரைஸுக்கு 1.5 பாக்கெட் காளான் கூட சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலாப்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லாவும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். ஒரு தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி அளவுக்கு நல்லா அதை நைஸாக அரைச்சிட்டு அதில் இருக்க பாலை எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நம்ம சாப்பாடு ரைஸ் சேர்த்துக்கனால 1க்கு 2 நீங்கள் ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் பிரியாணி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் 1க்கு 1.25 அளவுக்கு நீங்கள் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அரை எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நெய் சேர்த்துடலாம். நெய் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி ரைஸில் பிரியாணி பண்ணோம்னா தம்மு கட்டிட்டு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கு நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா வெந்து மேலாப்ப தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு தம்க்கு போட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு தம் பிரியாணி ரெடி ஆயிரும். நான் சாப்பாடு ரைஸ் நான் போட்டிருக்கனால அதை நம்ம ரைஸை சேர்த்துட்டு விசில் போட்டு 3 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரைஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ விசில் போட்டு 3 விசில் ஆகட்டும். எங்கள் குக்கரில் 3 விசிலில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கிடலாம். சூப்பரான காளான் பிரியாணி ரைத்தாவோட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.